ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து வராருங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே வந்து களைப்பாக அதுவும் டயர்டாக வந்து அந்த மெக்கானிக் ஷெட்டில் வந்து வேலை செஞ்சால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன் மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்து நம்ம போனாலே வந்து சர்வீஸ் விட போனாலோ இல்லை வந்து அங்கேயே இருந்து பைக்கோ இல்லை காரோ வந்து ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் நம்மளே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கசன்னு அழுக்கு மாதிரி வந்து ஆகிடும். அந்த அழுக்கெல்லாம் வந்து நம்ம விஜய் வந்து அந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு விஜய் வந்து புது ட்ரெஸ்ஸோடு வந்து வீட்டை விட்டு வெளியே போனவர் அந்த புது ட்ரெஸ்ஸோடு வந்து உள்ளே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எவ்வளோ கசன்னு எவ்வளோ வேர்வை எவ்வளோ அழுக்கோடு வந்து விஜய் வந்து உள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தான் தெரியும். வந்து காலிங் பில் அடித்து மல்லி வந்து கேட்டை வந்து ஓப்பன் பண்ணதும் கதவை வந்து ஓப்பன் பண்ணதும் மல்லி இருந்துட்டு என்ன கேட்குறாங்க அடுத்த வார்த்தை அப்படியே வந்து மல்லிக்கு வந்து பார்த்த உடனே தானாக வந்து கண்ணில் வந்து தண்ணீர் வந்துருச்சுங்க. அப்படியே வந்து விஜய் வந்து பார்த்துட்டு ஐயோ எப்படி இருந்த மனுஷன் இப்படி வந்து வந்திருக்காரு, என்ன வேலைக்கு தான் இவர் வந்து போயிருப்பார், ஏங்க இப்படி வந்து உங்கள் சட்டையெல்லாம் வந்து கரகரையாக இருக்குது, முகமெல்லாம் அழுக்காக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து என்ன வேலைக்கு வந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேள்வி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லி, நான் வந்து நல்ல வேலைக்கு தான் வந்து போயிருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாத, எனக்கு வந்து நல்ல வேலை சீக்கிரம் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒன்று சமாளிக்கிறாரு. நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு உள்ளே இருந்து வராங்க தூக்க கலக்கத்தில். எல்லாருமே வந்து தூக்க கலக்கத்தில் மிட் நைட்டுக்கு வர்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து மிட் நைட்டில் வர மாதிரி எப்பயுமே வந்து மெக்கானிக் ஷெட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 to 10 o'clock வரைக்குமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அது வந்து சர்வீஸ் வந்து முடியல இல்லை நாளைக்கே வந்து டெலிவரி வந்து கொடுத்தாகணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அந்த ஹோல் நைட்டு கூட வந்து வேலை செஞ்சு தான் வந்து ஆகணும். ஏன்னா மெக்கானிக் வேலைன்றது வந்து ஒருத்தங்களை வந்து பாதுகாப்பாக வந்து கொண்டு போகிறது. எப்படி வந்து டாக்டர்கிட்ட வந்து நம்ம உடலில் வந்து பாதுகாப்பாக வந்து கொடுக்குறோமோ நம்பி வந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் வந்து மெக்கானிக் ஷெட்லேயும் வந்து ஒரு மெக்கானிக்கை நம்பி நம்மளுடைய வாகனத்தை வந்து கொடுக்குறோம். நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து வாகனம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அது மாதிரி வந்து அந்த ஷெட்டில் வந்து நம்ம வந்து காரையோ இல்லை பைக்கையோ வந்து விடுற மாதிரி அவங்கள நம்பி தான் நம்ம வந்து விடுறோம். ஏன்னா அதுவும் ஒரு வீட்டில் நம்ம ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதையும் வந்து நம்ம அப்படி தான் வந்து பார்க்குறோம். இந்த இந்தியன் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து நம்ம வந்து அப்படி தான் ஒரு ஆள் வந்து இருக்காங்க, காரு பைக்கு ஏதாச்சும் இருந்தால் அது வந்து நம்ம கூட வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து பார்த்துக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு வந்து நம்ம விஜய் வந்து போயிருக்கிறது. ஸோ இதை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து கிளியராக அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு வரணும்னா அது அடுத்த நாள் டெலிவரி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஹோல் நைட் ஃபுல்லாக கூட வந்து ஒர்க் இருக்கும். அதை வந்து எப்படி வந்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு அதை வந்து கன்ஃபார்மாக வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம விஜய் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சுட்டு கிட்டத்தட்ட வந்து 10-11 மணிக்கு வந்து வராருங்க. 10-11 மணிக்கு வந்து வந்தால் யார் தான் வந்து கேட்காம இருப்பாங்க. வீட்டில் வந்து பொண்டாட்டி புள்ள அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஏன் என்ன ஆச்சு, நீங்கள் வந்து நல்ல வேலைக்கு தானே வந்து போகிறேன்னு சொல்லி சொன்னீங்க, நல்ல வேலைக்கு வந்து போகிறேன்னு சொல்லி சொன்னதும் நீங்கள் வந்து நான் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டேன், ஆனால் இப்படி வந்து சட்டை ஃபுல்லாக கரை அழுக்கு வேர்வை இப்படி வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லவும் விஜய் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லி, நீ வா உள்ளே போகலாம், வெண்பா வந்து தூங்கிட்டாளா, சாப்பிட்டாளா, பால் குடித்தாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புள்ளியை பற்றி வந்து கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க வந்து ஒரு இந்தியன் பேரண்ட்ஸ்னாலே வந்து இப்படி தான் அவங்களுடைய கஷ்டத்தை வந்து மனைவிக்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க, பிள்ளைங்கக்கிட்டேயும் வந்து சொல்ல மாட்டாங்க, தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலே வந்து பரவாயில்ல, ஆனால் நம்மளை நம்பி வந்தவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும், நம்ம நம்பி வந்தவங்களை வந்து எதுவும் வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒன்று வந்து பார்த்து பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து போகும்போது தான் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்து நடக்கும். அதுவும் வந்து மனசார வந்து இல்லை நீங்கள் வந்து அப்படி தான் வந்து பண்ணியிருக்க, நீ வந்து அப்படி தான் வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து யாருமே வந்து இந்தியன் பேரண்ட்ஸை பொறுத்த வரையும் தகப்பன் தந்தை அப்படின்னு சொல்ல வர்றவங்க வந்து யாருமே அப்படி வந்து நினைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் போனால் தான் வந்து அந்த கஷ்டத்தை வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து அதை வந்து வார்த்தையாக வந்து திட்டுறாங்களே தவிர மற்றபடி வந்து மனசார வந்து அவங்க வந்து எந்த தப்பையுமே வந்து நம்ம குழந்தைக்கு வந்து நடந்துடக்கூடாது, என் மனைவிக்கு வந்து நடந்துடக்கூடாது, என் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து அப்படி தான் வந்து நினைப்பாங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க வந்து கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாளும் வந்து எந்த பேரண்ட்ஸுமே வந்து எந்த தந்தையும் வந்து அந்த மாதிரி வந்து நினச்சிடவே மாட்டாங்க. அதுதான் வந்து விஜயும் வந்து பண்ணுறாரு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்பா குட்டி இருந்து தூக்கத்துலேருந்து வந்து எழுந்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, டாடா நாம் வந்து வெளியே போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம ஒரு கேண்டில் டின்னர் போயிட்டு வரலாமா,
அவுட்டிங் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, என்னது கேண்டில் டின்னரா? ஐய்யயோ! என்ன இது புதுசா வந்து புள்ள வந்து இப்படி வந்து கேட்குதே அப்படின்னு சொல்லி சொன்னதும், உங்கள யார் வந்து கூட்டிட்டு போக சொன்னது? நாங்க வந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கேண்டில் டின்னர் லைட் வந்து செட்டப் பண்ணிடுறாங்க. டாடாக்காக வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து என் புருஷனுக்காக வந்து நான் என்னனாலும் வந்து பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பொண்டாட்டி வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து யார் எப்படி போனால் என்ன, என் புருஷன் வந்து இவ்வளோ தான், நான் என் புருஷனை வந்து வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து வீட்டிலேயே வந்து எப்படியெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து மனசார வந்து மல்லி இருந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கேண்டில் டின்னர் செட்டப் வந்து செட் பண்ணுறாங்க. அதை செட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து கொடுக்கறதுக்காக வந்து சர்ப்ரைஸாக வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து மல்லி வாயால் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. டாடா நம்ம வந்து ஒரு கேண்டில் டின்னர் வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வெண்பா குட்டி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கூப்பிட்டு போத்தாவில் நாங்களே வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னது இந்த டைம்லையா, இந்த டைமில் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நீங்கள் வந்து எங்கேயும் போத்தவில்ல, ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மட்டும் மூடுங்க, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் விஜய்க்கு வந்து எந்த மாதிரியான கேண்டில் டின்னர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.